ஓம் சாந்தி 15/6/2025 அவ்யக்த பாப்தாதா ரிவைஸ் டேட் 30/11/2005 மதுபன். நேரத்தின் சமீப நிலைக்கு ஏற்ப தன்னை எல்லைக்குட்பட்ட பந்தனங்களில் இருந்து விடுவித்து கொண்டு முழுமையாகுக மற்றும் சமம் ஆகுக. நேரத்தின் நெருக்கத்துக்கேற்ப தன்னை எல்லைக்குட்பட்ட பந்தனங்களில் இருந்து விடுவித்து கொண்டு சம்பன்னம் மற்றும் சமமாக ஆகுங்கள். இன்று நாலாபுறமும் உள்ள முழுமையான சமமான குழந்தைகளை தந்தை பார்த்து கொண்டிருக்கின்றார். சமமான குழந்தைகள்தான் தந்தையின் உள்ளத்தில் உறைந்திருக்கிறார்கள். சமமான குழந்தைகளின் சிறப்பியல்பு என்னவென்றால், அவர்கள் சதா தடையின்றி, வீணான எண்ணங்களின்றி, பணிவுடன், பரிசுத்தமான மனதுடன் இருப்பார்கள். அத்தகைய ஆத்மாக்கள் எப்போதும் சுதந்திரமானவர்களாக இருப்பார்கள். எந்தவிதமான எல்லைக்குட்பட்ட பந்தனத்திலும் கட்டுண்டு இருக்க மாட்டார்கள். ஆகவே தன்னைத்தானே கேளுங்கள், அத்தகைய எல்லையற்ற பந்தனத்திலும் கட்டுண்டு இல்லைதானே? தன்னைத்தானே எல்லையில்லாத சுதந்திரமான ஆத்மாவாக ஆகிவிட்டேனா? தேக உணர்வை விட்டு விலகுவதுதான் அனைத்திலும் முதன்மையான சுதந்திரம் ஆகும். தேவைப்படும் பொழுது தேகத்தை எடுப்பதும் அதை விட்டு விடுவதுமாக இருக்க வேண்டும். தேகத்தின் ஈர்ப்பிலே வரக்கூடாது. மற்றொரு விஷயம், சுதந்திரமான ஆத்மா எந்தவிதமான பழைய சுபாவ சமஸ்காரங்களாலும் ஈர்க்கப்பட மாட்டார்கள். சம்பந்தம் மற்றும் தொடர்பில் வந்தாலும் விலகியும் அன்பாகவும் இருப்பார்கள். எனவே தன்னைத்தானே சோதனை செய்யுங்கள். எந்த ஒரு சிறிய கர்மேந்திரியமும் என்னை பந்தனத்தில் கட்டிப்போடவில்லைதானே? தனது சுயமரியாதையை நினைவு செய்யுங்கள். மாஸ்டர் சர்வசக்திமான், திரிகாலதரிசி, திரிநேத்ரி, சுயதரிசன சக்கரதாரி. இந்த சுயமரியாதையின் ஆதாரத்தினால் சர்வசக்திவானின் குழந்தைகளை எந்த கர்மேந்திரியமும் கவர்ந்திழுக்க முடியுமா? ஏனெனில் நேரத்தின் அருகாமையை பாருங்கள், தன்னையும் பாருங்கள். ஒரு நொடியில் அனைத்து பந்தனங்களில் இருந்தும் விடுபட்டு இருக்கின்றேனா? அப்படி எந்த ஒரு பந்தனமும் இல்லைதானே? ஏனெனில் இறுதி சோதனை தாளில் நம்பர் 1 வருவதற்கான அறிகுறி என்னவென்றால், ஒரு நொடியில் மனம் மற்றும் புத்தியை எங்கே இணைக்க விரும்புவேனோ அங்கே இணைய வேண்டும். பதட்டத்தில் வரக்கூடாது. இந்த உடலை விரும்பிய இடத்திற்கு கொண்டு செல்வது போல புத்தியின் மூலம் எந்த நிலையில் நிலை பெற வேண்டுமோ அந்த நிலையில் நிலை பெற முடிகிறதா? அறிவியல் மூலம் லைட் ஹவுஸ் மற்றும் மைட் ஹவுஸை அமைத்திருக்கிறார்கள். அது ஸ்விட்ச் ஆன் செய்த மாத்திரமே ஒளியும் சக்தியும் நாலா பக்கமும் பரப்புகிறது. அவ்வாறே நீங்கள் நினைவு என்ற ஸ்விட்சை ஆன் செய்ததுமே அனைத்து ஆத்மாக்களுக்கும் ஒளியையும் சக்தியையும் உங்களால் தர முடியுமா? ஒரு நொடியில் அசரீரி ஆகுங்கள் என்றதுமே ஆவீர்களா அல்லது யுத்தம் செய்வீர்களா? இந்த பயிற்சி நீண்ட காலம் இருந்தால் மட்டுமே இறுதியில் உதவிகரமாகும். நீண்ட கால பயிற்சி இல்லாமல் போனால் தக்க சமயத்தில் அசரீரி ஆவதற்கு கடும் உழைப்பு தேவைப்படும். எனவேதான் பாப்தாதா முழு நாளில் வேலைகள் பல செய்தாலும் இடையிடையே இந்த பயிற்சி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்துகின்றார். இதற்காக மனதினை கட்டுப்படுத்தும் சக்தி தேவை. அவ்வாறு மனம் தனது கட்டுப்பாட்டில் வந்துவிட்டால் பிறகு எந்த ஒரு கர்மேந்திரியமும் நம்மை தன் வசம் இழுக்க முடியாது. இப்போது அனைத்து ஆத்மாக்களுக்கும் உங்கள் மூலமாக சக்தி எனும் வரதானம் தேவைப்படுகிறது. மாஸ்டர் சர்வசக்திமான் ஆத்மாக்களான உங்களிடமிருந்து உழைப்பு இன்றி வரதானத்தின் மூலமாக, பார்வையின் மூலமாக, அதிர்வலைகள் மூலமாக ஆத்மாக்கள் நாங்கள் முக்தி பெற வேண்டும் என்ற சுபமான ஆசைதான் வைக்கிறார்கள். அனைவரும் உழைத்து உழைத்து இப்போது களைத்து போய்விட்டார்கள். நீங்கள் அனைவரும் உழைப்பிலிருந்து விடுபட்டவர்கள்தானே? அல்லது இன்னும் உழைக்க வேண்டியுள்ளதா?
உழைப்பிலிருந்து விடுபட சுலபமான வழி என்னவென்று கேட்டீர்கள் அல்லவா? உளமாற தந்தைக்கு மிகவும் அன்பானவராக ஆகுங்கள். பிராமண ஆத்மாக்களான உங்களுடைய பிறவியின் உறுதிமொழி என்ன? நினைவிருக்கிறதா? உறுதிமொழி என்னவென்றால், தந்தையே தன் குழந்தையாக நம்மை ஆக்கினார், பிராமண வாழ்வு தந்தார் எனும்போது, பிராமண வாழ்க்கையில் உங்கள் அனைவருக்குமான உறுதிமொழி என்ன? ஒரு தந்தையின்றி வேறெவரும் இல்லை. உறுதிமொழி நினைவிருந்தால் தலையசையுங்கள். அல்லது அவ்வப்போது மறந்து விடுகிறதா? பாருங்கள், 63 பிறவிகளாக மறந்தவர்களாக இருந்தீர்கள். இப்போது இந்த ஒரு பிறவியில் நினைவின் சுரூபமாக ஆகியுள்ளீர்கள். ஆக தந்தை குழந்தைகளிடம் கேட்கின்றார், குழந்தை பருவத்தில் கொடுத்த வாக்கு நினைவிருக்கிறதா? எவ்வளவு சுலபமாக்கினார். ஒரு தந்தையே உலகம் என்றார். சர்வ சம்பந்தமும் ஒரு தந்தையிடமே. ஒரு தந்தையிடம் இருந்தே அனைத்து பிராப்திகளும் கிடைக்கிறது. கல்வி கற்பிப்பவரும் அவர்தான், பராமரிப்பவரும் அவர்தான். ஒருவரே அனைத்தும் ஆனார். குடும்பமே ஆனாலும் அவரே. ஈஸ்வரிய குடும்பம் ஆனாலும் ஒரு பாபாவின் குடும்பம். தனித்தனி தந்தையின் குடும்பம் அல்லவே, ஒரே குடும்பம்தான். குடும்பத்திலும் ஒருவருக்கொருவர் ஆன்மீக அன்பு, வெறும் அன்பு அல்ல, ஆன்மீக அன்பு. பாப்தாதா பிறவியின் வாக்குறுதியை நினைவுபடுத்துகின்றார். என்ன வாக்களித்தீர்கள்? அனைவரும் மிகுந்த ஊக்கம் உற்சாகத்துடன் மனதார சொன்னீர்கள், அனைத்தும் உங்களுக்கே, உடல் மனம் பொருள் யாவும் உமக்கே என்று. கொடுத்துவிட்ட பொருளை தந்தையின் அடமான பொருளாக, தந்தையின் காரியத்திற்காக கொடுத்துள்ளார். நீங்கள் தந்தைக்கு கொடுத்து விட்டீர்கள் தானே? அல்லது திரும்ப திரும்ப சிறிது சிறிதாக எடுத்துக்கொள்கிறீர்களா? திரும்ப எடுத்துக்கொண்டால் அடமான பொருளில் கை வைத்ததற்கு சமமாகும். சில குழந்தைகள் சொல்கிறார்கள், ஆன்மீக உரையாடல் செய்யும் போது என் மனம் சரியில்லை என்று. என் மனம் என்பது எங்கிருந்து வந்தது? எனதை உனதென்று ஆக்கிய பிறகு, அர்ப்பணம் செய்த பிறகு எனது மனம் என்பது எங்கிருந்து வந்தது? நீங்கள் அனைவரும் ஒரு பைசா செலவின்றி ராஜா ஆகிவிட்டீர்கள். இப்போது உங்களுடையது என்று ஏதும் இல்லை. ஒரு பைசா செலவில்லை, ஆனால் ராஜாவாக ஆகிவிட்டீர்கள். ஏன்? தந்தையின் பொக்கிஷம் அது உங்களுடைய பொக்கிஷம் என்றாகிவிட்டது. ராஜா ஆகிவிட்டீர்கள் தானே? பரமாத்மாவின் பொக்கிஷம் அது குழந்தைகளின் பொக்கிஷமாகும். பாப்தாதா வாக்கை நினைவூட்டுகின்றார், உனதை எனதாக்காதீர்கள். பாபா சொல்கிறார், தந்தை உங்கள் அனைவரையும் பரமாத்மா பொக்கிஷங்களால் செல்வச் சீமான் ஆக்கிய பொழுது பொறுப்பெல்லாம் தந்தை ஏற்றுக்கொண்டார். எந்த வார்த்தைகளால்? நீங்கள் என்னை நினைவு செய்தால் அனைத்து பிராப்திகளுக்கும் அதிகாரியாக ஆவீர்கள். நினைத்தாலே போதும். மேலும் நீங்களும் சொன்னீர்கள், நாங்கள் உங்களுக்கே சொந்தமாவோம், நீங்கள் எங்களுக்கே சொந்தம். இதுதானே உறுதிமொழி. எனவே பாபா சொல்கின்றார், பொக்கிஷங்களை எப்போதும் தனக்காகவும் அனைத்து ஆத்மாக்களுக்காகவும் செயலில் பயன்படுத்துங்கள். எந்த அளவிற்கு செயலில் பயன்படுத்துவீர்களோ அந்த அளவுக்கு பொக்கிஷங்கள் அதிகரித்து கொண்டே இருக்கும். அனைத்து சக்திகள் எனும் பொக்கிஷங்களை சக்திகளான அனைவரும் செயலில் பயன்படுத்துங்கள். புத்தியில் மட்டும் ஞானத்தை வைத்துக் கொள்ளாதீர்கள். நான் சர்வ சக்திமான் அல்ல, அனைத்து சக்திகளையும் சமயத்திற்கேற்ப செயலில் சேவையில் ஈடுபடுத்துங்கள். பாப்தாதா பெரும்பாலான குழந்தைகளின் கணக்கை பார்க்கும்போது 2 சக்திகளை சதா நினைவில் வைத்து தக்க சமயத்தில் செயலில் பயன்படுத்தினால் எப்போதும் தடைகளின்றி இருக்கலாம் என்று கூறுகிறார். உங்களை எதிர்கொள்ளும் சக்தி தடைகளுக்கு இருக்காது. இது தந்தை தரும் உத்தரவாதம். பொதுவாக அனைத்து சக்திகளுமே தேவைப்படுகிறது என்றாலும் பெரும்பாலும் பொறுமை சக்தி மற்றும் உணர்கின்ற சக்தி தேவை. ரியலைசேஷன் பவர். உணரவும் செய்கிறீர்கள், ஆனால் அதனை செயல்முறையில் கொண்டு வரும்போது கவனக்குறைவு வந்துவிடுகிறது. எனவே தன்னை உணர்கின்ற வேளையில் முகமும் நடத்தையும் மாறிவிடுகிறது.
மிக நன்றாக ஊக்கம் உற்சாகம் வைக்கிறீர்கள், உணர்ந்தேன் என்று. பிறகு என்ன ஆகிவிடுகிறது? அதில் அனைவரும் அனுபவசாலிகள் தானே. பிறகு என்ன ஆகிறது? அதனை ஒவ்வொரு நேரமும் சொரூபத்தில் நடைமுறையில் கொண்டு வர வேண்டும். இந்த விஷயத்தில் குறைவு ஏற்படுகிறது. புத்தியினால் மட்டும் புரிந்து கொள்வது அல்ல, அதனை நடைமுறையில் கொண்டு வருவதே அவசியமாகும். சில நேரங்களில் பாப் தாதாவிற்கு சில குழந்தைகள் மீது இரக்கம் வருகிறது. குழந்தை இந்த விஷயத்தை செய்ய முடியாமல் கஷ்டப்படுகிறதே என்று. குழந்தைக்கு பதிலாக தந்தையே செய்து விடலாம் என்று அவருக்கு தோன்றுகிறது. ஆனால் நாடகத்தின் ரகசியம் என்னவென்றால், யார் செய்வாரோ அவரே பலனை அடைவார். எனவே பாப் தாதா அவசியம் ஒத்துழைப்பு தருவார். ஆனால் காரியத்தை குழந்தைதான் செய்தாக வேண்டும். பாப் தாதா பார்க்கின்றார், குழந்தைகள் மிக நல்ல நல்ல சங்கல்பங்களை உருவாக்குகிறார்கள். அமிர்த வேளையில் பாப் தாதாவிடம் மிக நல்ல நல்ல எண்ணங்கள் பெரிய மாலையாக வருகின்றன. இதை செய்வோம், இதை செய்வோம், இதை செய்வோம் என்று. பாபாவும் மகிழ்ச்சி அடைகின்றார். ஆஹா குழந்தைகளே, ஆஹா என்று. பிறகு அதை செய்வதில் ஏன் பலவீனம் வருகிறது? இதற்காக காரணம் பார்த்தால், பிராமண குடும்பத்தில் குழுவின் வாயு மண்டலம், ஆங்காங்கே வாயு மண்டலம் பலவீனமாக உள்ளது. அதன் தாக்கம் விரைவில் ஏற்படுகிறது. பிறகு அவர்கள் வார்த்தை என்ன ஆகிறது? மிகவும் இனிமையான வார்த்தை பேசுகிறார்கள். இதெல்லாம் நடப்பது தானே, இதெல்லாம் நடக்கும். அந்த நேரத்தில் என்ன நினைக்க வேண்டும்? இது நடக்கும், இது நடப்பதுதான் என்று. இது கவனக்குறைவை கொண்டு வருகிறது. ஆனால் அந்த சமயத்தில் இந்த வார்த்தையை மாற்றுங்கள். தந்தையின் அன்பு கட்டளை என்ன? யோசித்து பாருங்கள். தந்தைக்கு விருப்பமானது என்ன? பாபா என்ன விரும்புகின்றார்? பாபா இப்படி சொன்னாரா, செய்தாரா? தந்தையின் நினைவு வந்தால் கவனக்குறைவு நீங்கிவிடும், ஊக்கம் உற்சாகம் வந்துவிடும். கவனக்குறைவில் பலவிதம் உள்ளது. நீங்கள் உங்களுக்குமான வகுப்பு நடத்துங்கள், பட்டியல் போடுங்கள். ஒன்று சாதாரண கவனக்குறைவு, ஒன்று ராயலான கவனக்குறைவாகும். கவனக்குறைவு எண்ணத்தில் உறுதி நிலையை கொண்டு வர விடுவதில்லை. உறுதியே வெற்றிக்கான வழியாகும். எனவே எண்ணத்தோடு நின்று போய்விடுகிறது, ஆனால் நடைமுறையில் வருவதில்லை. இன்று என்ன கேட்டீர்கள்? உறுதிமொழியை நினைவு செய்தீர்களா? எவ்வளவு நல்ல நல்ல உறுதிமொழிகளை கொடுக்கிறீர்கள். பாப்தாதா அவற்றை கேட்டு மகிழ்ச்சி அடைகிறார். ஆனால் எத்தனை உறுதி செய்கிறீர்களோ அத்தனை பயன் பெறுவதில்லை. பாப்தாதாவின் விருப்பம் இதுதான். நேரத்துக்கு முன்பாக அனைவருமே தயாராகிவிடுங்கள். நேரம் உங்களுக்கு ஆசிரியர் ஆகக்கூடாது, நேரத்துக்கு நீங்கள் டீச்சர் ஆக வேண்டும். எனவே பாப்தாதாவின் விருப்பம் இதுவே. நேரத்துக்கு முன்பே முழுமை நிலை பெற்று உலக மேடையில் தந்தையுடன் சேர்ந்தே குழந்தைகளும் வெளிப்பட வேண்டும். நல்லது. சந்திப்பிற்காக புதிதாக வந்திருக்கும் குழந்தைகளை பாபா பார்த்து மகிழ்ச்சி அடைகின்றார். பாக்கியசாலி குழந்தைகள், தனது பாக்கியத்தை பெற வந்திருக்கிறீர்கள். எனவே வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். பின்னால் வந்திருந்தாலும் முன்னால் வந்து காட்டுங்கள். பாப்தாதாவிடம் அனைத்து ரிசல்ட்டும் வந்து சேர்கிறது. நல்லது. பாப்தாதா ஒரு நொடியில் அசரீரி பவ எனும் ட்ரில்லை பார்க்க விரும்புகின்றார். இறுதியில் பாஸ் ஆக வேண்டும், தேர்ச்சி அடைய வேண்டும் என்றால் இந்த ட்ரில் மிகவும் அவசியம். எனவே இவ்வளவு பெரிய கட்டிடத்தில் அமர்ந்தாலும் ஒரு நொடியில் தேக உணர்விலிருந்து விடுபட்ட நிலையில் நிலைத்து விடுங்கள். எந்த ஈர்ப்பும் ஈர்க்காத நிலையிலே நிலை பெற்று விடுங்கள். பாப்தாதா ட்ரில் பயிற்சி செய்ய வைக்கின்றார். நல்லது. நாலாபுறமும் உள்ள தீவிர முயற்சியாளர்களான குழந்தைகளுக்கு, சதா சுய மாற்றம் மற்றும் உலக மாற்றத்திற்கான சேவையில் இணைந்துள்ள விசேஷமான ஆத்மாக்களுக்கு, சதா பிரம்மா தந்தைக்கு சமமாக கர்மயோகியாகி
செயல்கள் மற்றும் கர்மேந்திரியங்களின் ஈர்ப்பிலிருந்து விடுபட்ட ஆத்மாக்களுக்கு சதா உறுதியை ஒவ்வொரு எண்ணத்திலும், பேச்சிலும், செயலிலும் நடைமுறைப்படுத்தி தந்தைக்கு அருகே சமநிலையில் உள்ள குழந்தைகளுக்கு பாப்தாதாவின் உள்ளபூர்வமான ஆசீர்வாதங்கள் மற்றும் உளமார்ந்த அன்பான நினைவுகள். நமஸ்தே. வரதானம்: சதா உயர்வான மற்றும் புதிய விதமான சேவையின் மூலம் வளர்ச்சி அடையக்கூடிய சகஜமான சேவாதாரி ஆகுக. சதா மிகவும் உயர்வான மற்றும் புதிய விதமான சேவையின் மூலம் வளர்ச்சி அடையக்கூடிய சகஜமான சேவாதாரி ஆகுக. விளக்கம்: எண்ணங்கள் மூலமாக ஈஸ்வரிய சேவை செய்வதும் புதுவிதமான உயர்ந்த சேவை ஆகும். எப்படி ஒரு நகை வியாபாரி தினமும் காலையில் தனது ரத்தினங்களை அது சுத்தமாக இருக்கிறதா, பளபளப்பு சரியாக உள்ளதா, சரியான இடத்தில் வைக்கப்பட்டிருக்கிறதா என்று சோதனை செய்து பார்க்கின்றார். அவ்வாறே நீங்கள் தினமும் அமிர்த வேளையில் தனது தொடர்பில் வரும் ஆத்மாக்களை எண்ணங்களால் பார்வையிடுங்கள். எந்த அளவு நீங்கள் அவர்களை எண்ணங்களால் நினைப்பீர்களோ அந்த அளவு அந்த எண்ணம் அவர்களை சென்றடையும். இவ்வகையிலான புதிய முறையில் சேவை செய்து வளர்ச்சி அடைந்து கொண்டே செல்லுங்கள். உங்களுடைய சகஜ யோகம் எனும் சூட்சுமமான சக்தி ஆத்மாக்களை தானாகவே உங்கள் பக்கம் ஈர்த்து வரும். ஸ்லோகன்: சாக்குப்போக்கு சொல்வதை களைந்துவிட்டு எல்லையற்ற வைராக்கிய உணர்வை வெளிப்படுத்துங்கள். சாக்குப்போக்கு சொல்வதை உள்ளடக்கிவிட்டு எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராக்கிய உள்ளுணர்வை வெளிப்படுத்துங்கள். அவ்யக்த சமிக்கை: ஆன்மீக ஸ்திதியில் நிலைத்திருப்பதற்கான அபியாசம் செய்யுங்கள். உள்முக நோக்குள்ளவர் ஆகுங்கள். ஞானத்தை மனன சிந்தனை செய்வதுடன் கூடவே சுபமான பாவனை, நல்ல விருப்பங்கள் எனும் எண்ணங்கள், சக்தி தரும் பயிற்சி, மனதை மௌனமாக்கி டிராஃபிக் கண்ட்ரோல் செய்வது போன்றவற்றை முழு நாளில் இடையிடையே பயிற்சி செய்யுங்கள். எந்த அளவிற்கு உள்முகம் எனும் அறையில் அமர்ந்து பரிசோதனை ஆராய்ச்சி செய்வீர்களோ அந்த அளவுக்கு நல்ல நல்ல டச்சிங்குகள் உங்களுக்கு தென்படும். அந்த டச்சிங்குகள் அல்லது அறிகுறிகள் மூலம் அநேக ஆத்மாக்களுக்கு லாபம் கிடைக்கும். நல்லது. ஓம் சாந்தி.